மல்லி செயலில் அடுத்து என்ன நடக்கலாம் அப்படின்னா, மல்லி இங்கே எப்படியாவது இந்த ராஜியை பழி வாங்கி தீரணும் அப்படின்னு ஒரு குறிக்கோளோட இருக்காங்க. ஏன்னா ராஜி இது வரைக்கும் பண்ண எல்லாத்தையும் நாம் பொறுத்துக்கிட்டு தான் இருந்தோம். ஆனால் ராஜேஸ்வரி ஒரு கட்டத்துக்கு மேலே வரம்பு மீறி போயிட்டா. விஜயை ஜெயிலுக்கு அனுப்பி வெண்பாவை பிரித்து அவள் பாட்டுக்கு அவஷ்டத்துக்கு என்னென்னமோ பண்ணிகிட்டு இருக்கா. இதுக்கு மேலே அவள் விட்டு வச்சோம்னா கண்டிப்பாக அவள் எந்த காலத்துலையும் நம்மளை நிம்மதியாக இருக்க விட மாட்டா. அவளுக்கு நாம் யாருன்னு நிரூபிச்சே ஆகணும். அதே மாதிரி விஜயை வெளியே கொண்டு வரணும், வெண்பாவை வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு மல்லி முடிவு பண்ணிட்டாங்க. மல்லிக்கு உதவி பண்ணுறதுக்கு இப்போது ராஜேஸ்வரி தானாக தேடி போய் ஒரு வில்லங்கத்தை விலைக்கு வாங்கியிருக்காங்க இல்லையா, தேவசேனை. ஸோ தேவசேனை ஒரு வக்கீல், அதுவும் கரைப்படாத கரங்கள் கொண்ட வக்கீல். அவங்க கிரிமினல் லாயர் கூட. ஸோ அவங்கள தான் நம்ம மல்லி அடுத்ததாக பார்க்க போகிறாங்க. அவங்கள பார்த்ததுக்கு அப்புறம் தான் மல்லி அவங்களுடைய ஆட்டத்தையே ஆரம்பிக்க போகிறாங்க. அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஏன்னா ராஜேஸ்வரி இது வரைக்கும் கீழே விழவே இல்லை, மேலே ஏறி போயிட்டே இருக்காங்க. அதனால தான் அவங்களுக்கு கீழே விழுந்தவங்களுடைய வழி தெரியலை. ஆனால் நம்ம மல்லி அந்த வழியை இப்போது ராஜிக்கு கொடுக்க போகிறாங்க. அது முதற்கட்டமாக விழுந்த பெரிய அடி தான் ராஜேஸ்வரிக்கு விழுந்த அடியை பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். மல்லி என்ன பண்ணுறாங்க, ராஜியை முதல்ல கொஞ்சம் கொஞ்சமாக தான் அடிக்கணும். அது மட்டும் இல்லை, இப்போது லாயருக்கு அதுக்கு இதுக்குன்னு நிறைய செலவும் இருக்குது. அதுக்கு நாம் என்ன பண்ணலாம்? அது மட்டும் இல்லாமல் ராஜிக்கு கொடுக்குற அடியிலே ராஜி நம்மளை பார்த்து பயப்படணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. யோசித்த ராஜி இங்கே அன்னப்பண்ணிட்ட போயிட்டு, பெரியம்மா அன்றைக்கி நீங்கள் ஒன்று சொன்னீங்க, ஆனால் நான் தான் சரியாக புரிஞ்சுக்கல. இன்றைக்கி நான் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு இப்போ ஒரு ஐடியா கொடுங்க பெரியம்மா அப்படின்னு மல்லி கேட்குறாங்க. அன்னப்பண்ணி ஒன்று, என்ன மல்லி சொல்கிற, என்ன ஐடியாமா? நான் என்ன சொன்னேன் அன்றைக்கி? பெரியம்மா அன்றைக்கி சொன்னீங்கல்ல, நியாயத்தை தான் நியாயத்து வெளில போய் போராடணும், அதர்மத்தை அதர்மத்தில் போய் தான் போராடணும், அப்போ தான் ஜெயிக்க முடியும் அப்படின்னு நீங்கள் அன்றைக்கி சொன்னீங்கல்ல. நான் அன்றைக்கி கூட செஞ்சேனே பெரியம்மா. அதே மாதிரி இப்போது அந்த ராஜியை நான் ஏதாவது பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். வெண்பாவை விஜய்கிட்டேருந்து பிரித்தா, என்கிட்டேருந்து விஜயை பிரித்தா. இன்றைக்கி விஜய் எந்த தப்புமே பண்ணாமல் ஜெயிலில் இருக்கார். ஆனால் ஊரில் இருக்கிற எல்லா ஃப்ராட் தனத்தையும் பண்ணிவிட்டு அந்த ராஜேஸ்வரி இன்னைக்கு ஒரு பிஸ்னஸ் மேனாக சந்தோஷமாக இருக்கா. அதை பார்க்கும்போது எனக்கு வயிறுலாம் எழுது பெரியம்மா. நான் அப்படிலாம் யாரையாவது பார்த்து சொல்லுவானா? நீங்களே சொல்லுங்கள். நான் அவளை இதெல்லாம் பண்ணியே ஆகணும் பெரியம்மா. அவளுக்கு இந்த முறை நான் கொடுக்குற அடியில் அவள் இதுக்கப்புறம் மல்லிக்கிட்டையும் விஜய்கிட்டையும் வச்சுக்க கூடாது அப்படின்னு அவனாவே ஒதுங்கி ஓடணும் பெரியம்மா. சொல்லுங்கள் பெரியம்மா, என்ன பண்ண நான் அப்படின்னு அன்னப்பொண்ணிட்டு கேட்குறாங்க. நம்ம மல்லி அன்னப்பொண்ணு யோசிக்கிறாங்க. மல்லி, இதுதான் அப்பயே சொன்னேன், நீ அப்பயே என் பேச்சை கிடந்துனா இவ்வளோ தூரம் வந்திருக்காது போல. ஆனால் நீ தான் என் பேச்சை கேட்காம என்னென்னமோ பண்ணிட்ட பெரியம்மா. நடந்து முடிஞ்சதை பற்றி ஏன் பெரியம்மா பேசிக்கிட்டு நடக்க போகிறத பற்றி பேசலாம் பெரியம்மா. ப்ளீஸ் பெரியம்மா, அதை பற்றி பேசாதீங்க. நான் தான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டு சொல்லிட்டேனே பெரியம்மா. அதனால் திரும்ப திரும்ப பேசி எதுக்கும் ஆகாது பெரியம்மா. சரி போல, இங்கே பாரு போல, அந்த ராஜி பணம் காசு இருக்குங்க திமிரு தானே ஓவராக ஆடிக்கிட்டு இருக்கா. அவளுக்கு நாம் எதனா பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அப்போ தான் பார்த்து இங்கே மல்லிக்கு ஒரு ஃபோன் வருது. மல்லி ஒன்று எடுத்து யாருன்னு கேட்குறாங்க. இது மாதிரி நாங்கள் மாதர் சங்கத்துலேருந்து கால் பண்ணுறோமா. எப்போதுமே விஜய் சார் அனாதை குழந்தைங்களுக்கு அவருடைய வெண்பா பிறந்த நாளுக்கோ இல்லை வீட்டில் நடக்கிற முக்கியமான ஃபங்க்ஷனுக்கோ கிராண்டாக இங்கே இருக்கிற குழந்தைங்களுக்கெலாம் சாப்பாடு போடுவார். இப்போ தான் 2 நாளைக்கு முன்னாடி அவருக்கு கல்யாண நாள் வந்ததாக சொன்னாங்க. அவர் வருவார், இங்கே இருக்க குழந்தைங்களுக்குலாம் சாப்பாடு கொடுப்பாருன்னு நாங்கள் எதிர்பார்த்தோம். ஆனால் அவர் இது வரைக்கும் வரவும் இல்லை. அவரை பற்றி எதுவும் தகவலும் கிடைக்கல. அவர் ஃபோன் பண்ணால் ரீச் ஆகலை. அவர் ஆல்டர்னேட் நம்பராக உங்கள் நம்பர் தான் கொடுத்துருக்காரு. விஜய் சாருக்கு என்னாச்சுமா, நீங்கள் வரீங்களா, அந்த குழந்தைக்கெலாம் சாப்பாடு தருவீங்களா அப்படின்னு இங்கே கேட்கவும், மல்லி ஒன்று, இந்த காப்பகத்தில் எத்தனை குழந்தைங்கம்மா இருக்காங்கன்னு கேட்குறாங்க. இங்கே ஒரு 100 குழந்தைங்க இருக்காங்கம்மா. ஸோ உங்களெல்லாம் காத்துட்ருக்காங்க. நீங்கள் வந்து ஏதாவது உணவு அரேஞ்ச் பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்ல, சரிம்மா நான் திரும்ப கூப்பிட்றேன் இருங்க அப்படின்னு சொல்லி ஃபோன் வைக்கிறாங்க மல்லி. அன்னப்பொண்ணு ஒன்று, என்னாச்சு புள்ள, இப்போ தான் கொஞ்சம் நல்லா தெம்பாக பேசினேன், அதுக்குள்ளே ஒரு மாதிரி சோர்ந்து போயிட்டியாம்மா, என்ன ஆச்சு? இல்லை பெரியம்மா, இது மாதிரி காப்பகத்துலேருந்து கால் பண்ணாங்க. விஜய் அப்பப்போ வீட்டில் ஃபங்க்ஷன்னா காப்பகத்தில் இருக்க குழந்தைங்களுக்கெல்லாம் சாப்பாடு போட்டு அவங்கள சந்தோஷப்படுத்துவாராம். அவருடைய கல்யாண நாள் வந்துச்சுன்னு சொல்லிட்டு குழந்தைங்களாம் அவர் வருவார், சாப்பாடு போடுவார்னு சொல்லி ஆசையாக காத்திருந்துருக்காங்க 2 நாளாகவே. ஆனால் விஜய் தான் ஜெயிலில் இருக்கார். அவருடைய ஃபோன் ரீச் ஆகலை. எப்படியும் என் நம்பரை கண்டுபிடிச்சி எனக்கு கால் பண்ணுறாங்க பெரியம்மா. இப்போது என்ன பண்ணுறது பெரியம்மா? பார்த்தீங்களா விஜய் எவ்வளோ நல்லவராக இருந்திருக்காரு. ஆனால் அந்த ராஜேஸ்வரி விஜய் ஏமாற்றி சொத்தெல்லாம் பிடிக்கிட்டு எதுவுமே பண்ணாமல் வரம் கொடுத்த தலையிலே கை வைக்கிற மாதிரி சொந்த தம்பி கூட பார்க்காம விஜயை பழிவாங்க இப்படி துடிக்கிறான். அந்த கடவுளுக்கு கண்ணே இல்லையே பெரியம்மா. இத்தனை குழந்தைகளுடைய பசியை போக்குற விஜயை போய் எதுக்காக கடவுள் இப்படி கைவிட்டாரு? ஏன் விஜய் இந்த கஷ்டத்தில் அனுபவிக்கணும்? சொல்லுங்கள் பெரியம்மா. இங்கே பரப்புல, நீ கேட்டிய அதர்மத்தை ஜெயிக்கிறதுக்கு அதர்மத்தை வழியில் போகணுன்னா நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள் பெரியமான்னு இப்போ சொன்ன பார்த்தியா, இதுதான் போல சரியான வழி. அவள் காசு இருக்க திமிருதுன்னு ஆடுறா.
அது மட்டும் இல்லை, அவள்கிட்டருந்து காசை பிடுங்கினா கண்டிப்பாக அவள் கதறுவா. அது மட்டும் இல்லை, விஜய் தம்பி 100 குழந்தைங்களுடைய பசியை போக்கியிருக்குன்னா அது நமக்கு தெரிஞ்சு கூட செய்யாமல் இருக்கக்கூடாது பிள்ளை. அதனால் நாம் அந்த பிள்ளைங்க பசியை போக்குவோம். பெரியம்மா என்ன சொல்கிறீங்க பெரியம்மா? நம்மக்கிட்ட இப்போ அந்த அளவுக்கு காசு இருக்கா? விஜயை ஜெயிலேருந்து கொண்டு வரதுக்கு கூட வக்கீல்கிட்ட கொடுக்கறதுக்கு பணம் இல்லை பெரியம்மா. அரவிந்த்கிட்ட வாங்கி தான் நானே செலவு பண்ணிகிட்ருக்கேன். இல்லை போல இப்போ அதை காப்பாற்றில் ஃபோன் அடித்தாங்களே, அவங்கள ஃபோன் சொன்ன வீட்டுக்கு வர சொல்லு. ஏன் பெரியம்மா? நீ சொல்லு போல ஒரு 4 பேர் சேர்ந்து வீட்டுக்கு வர சொல்லு அவங்கள அப்படின்னு சொல்ல மல்லி 4 பேரை வீட்டுக்கு வர சொல்கிறாங்க. அவங்களும் வராங்க. வந்த உடனே அண்ணன் பொண்ணு என்ன பண்ணுறாங்க, இங்கே போல நீ கொஞ்சம் அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நேராக நியூஸ்க்கு கால் பண்ணுறாங்க. நியூஸ் ரிப்போர்ட்டர் கால் பண்ணி இது மாதிரி ராஜி கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இப்போது மகளிர் காப்பகத்துக்கு, அதாவது அனாதை குழந்தைங்க காப்பகத்துக்கு 25 லட்ச ரூபா டொனேஷன் தரதா சொல்லியிருக்காங்க. அதை அவங்க கொடுக்கவும் போகிறாங்க. நீங்கள் உடனே கிளம்பி இப்போது ராஜி கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பெரியம்மா என்ன பெரியம்மா சொல்கிறீங்க? அவங்க இவங்களுக்கு கொடுக்கணும், அதுவும் ராஜேஸ்வரி போய் 25 லட்சம் கொடுப்பாளா முதல்ல? மல்லி அவள் எப்படி கொடுப்பா? நாம் கொடுக்க வைக்கிறோம். அதில் அவள் அப்படியே ஒன்றும் பண்ண முடியாமல் அப்படியே தள்ளாடி போகணும். நாம் அடிக்கிற முதல் இதுதான். நீ என்ன பண்ணுற, மாஸ்க்கை போட்டுட்டு வரவங்கள்ட்டையும் மாஸ்க்கை போட்டு அவங்கள அடைச்சிக்கிட்டு போகிற வழியில் நான் சொன்னோம்னு சொல்லி கொடுத்து அவங்கள அழைச்சிட்டு வந்து ஆஃபீஸுக்கு போ. ராஜி ஒன்றும் பண்ண முடியாமல் அப்படியே தகைச்சு போய் நிற்கணும். ஏன்னா நியூஸ் ரிப்போர்ட்டர்னு எல்லாருமே இருப்பாங்க. அந்த இடத்துல நம்ம சொல்கிறதவ செஞ்சு தான் ஆகணும். அவளுக்கு அடிக்கிற முதல் இதுதான் மல்லி. பெரியம்மா சூப்பர் பெரியம்மா, நீங்கள் சொன்ன அதர்மத்தை ஜெயிக்கிற வழி இதுதானா? இதுக்கப்புறம் மீது நான் பார்த்துக்கிறேன் பெரியம்மா அப்படின்னு வந்தவங்கள்ட்ட நடந்த எல்லாத்தையும் சொல்லி அவங்க மூலிமா அங்கே போயிட்டு இது மாதிரி நீங்கள் தானே மேடம் 25 லட்ச ரூபா நம்ம காப்பகத்து தரோன்னு சொல்லி வர சொன்னீங்க, கொடுங்க மேடம் சொல்லு. என்ன நான் சொன்னேன்னா அப்படின்னு சொல்லும்போது ரிப்போர்ட்டர்லாம் உள்ளே வந்துடுறாங்க. உடனே ரஞ்சிதா, ராஜிமா நியூஸில் தான் வந்திருக்காங்க, நீங்கள் இப்போதைக்கு கொடுக்கலனா கண்டிப்பாக அது ஒரு பெரிய இஷ்யூ ஆகும் பெரிய ராஜிமா. ஏய் ரஞ்சிதா, அதுக்காக 25 லட்சம் தரணுமாடி? ராஜிமா வேறு வழியில் கொடுத்தா ஆகணும் அப்படின்னு சொல்ல ராஜேஸ்வரியும் வேறு வழியே இல்லாமல் செக் எடுத்து 25 லட்ச ரூபா புக் பண்ணி அவங்கள்ட்ட கொடுக்குறாங்க. கொடுத்ததும் இங்கே எல்லாம் போகிறாங்க. ராஜிக்கு அப்படியே மனசு உடஞ்சி போயிறாங்க. ராஜி, சே நான் கஷ்டப்பட்ட காசு இது 25 லட்சம் இப்போ வேஸ்ட்டாக போச்சு, இதெல்லாம் யார் பண்ணது அப்படின்னு ராஜி டென்ஷனாக இருக்கும்போது மல்லி வராங்க. மாஸ்க்கை போட்டிருக்கனால மல்லி ராஜிக்கு அடையாளமே தெரியலையாம். ஹலோ மேடம், என்ன ஃபீலிங்ஸாக இருக்கா? ஏய் யாரு நீ, ஒழுங்காக போயிடு. நான் இருக்க கடுப்புக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியாது, நானே பயங்கர காண்டில் இருக்கேன் அப்படின்னு சொல்ல, ஓ நீ பயங்கர காண்டில் இருக்கியா ராஜி, அப்போனா உனக்கு இன்னும் கொஞ்சம் காண்டே தெரியுமே. ரஞ்சிதா உடனே, ஏய் யாரு நீ? நானா? நல்லா பாருங்க என்னை யாருன்னு தெரியலை அப்படின்னு மல்லி மாஸ்க்கு கழட்டாங்க. மல்லியை பார்த்தோன்னே ராஜுக்கு ரஞ்சிதாவுக்கும் செம்ம டென்ஷன். ராஜு ஒன்று, ஏய் மல்லி நீ எப்படி பண்ணுறீங்க? ஐயோ ராஜி, நீ இப்போ இழந்தியே 25 லட்சம், அதுவும் நீ உழைக்காமல் சம்பாதிச்ச காசு. அந்த காசு எழுதுறதுக்கு காரணமே நான் தான். நான் போட்ட பிளான் தான் இது. நான் தான் இவங்கெல்லாம் கூட்டிகிட்டு வந்து உன்னை முட்டாளாக்கியிருக்கேன். இங்கே போ ராஜி, இந்த மல்லியாலையும் திருப்பி அடிக்க முடியும்னு உனக்கு காட்ட வேணாம். அதுக்கான முதல் அடி தான் இது. இதுக்கப்புறம் நீ இந்த மல்லியுடைய ஆட்டத்தை பார்க்க போகிற. இழந்த சொத்தை திரும்ப வாங்கிட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிடுங்க போகிறேன். ஒரே தடியாக பிடுங்கினா பாவம் நீ தாங்கிக்க மாட்டல. அதனால தான் முதல்ல ஒரு 25 லட்சத்தை பிடுங்கினேன். இந்த வழியை உன்னால் தாங்கிக்க முடியலங்கும் போது சொத்தை மொத்தமாக பிடுங்கினா பாவம் ராஜி என்ன பண்ண போகிறாலும் தெரில. சரி ஓகே, அதை விட ராஜி, அடுத்தது ஜெயிலுக்கு அனுப்புகிற விஜயை வெளியே கொண்டு வருவேன். விஜய்கிட்ட பிரித்த வெண்பாவை திரும்பவும் என் வீட்டுக்கே கொண்டு வருவேன். பழைய வீட்டில் நான், விஜய், வெண்பா 3 பேரும் நிம்மதியாக சந்தோஷமாக எங்கள் சொத்தோட வாழ தான் போகிறோம். அதை நீ ஜெயிலேருந்து பார்க்க போகிற. அதுக்கான முதல் அடியை தான் நான் அடிச்சிருக்கேன். ஸோ மீதி அடியை இதுக்கப்புறம் நீ ஒன்றுனா பார்ப்ப அப்படின்னு சொல்லிட்டு மல்லி போகிறாங்க. ராஜுக்கு ஆத்திரம் தாங்கலை. சி, இந்த மல்லிகிட்ட போய் நம்ம தோற்று போயிட்டோமே, விடக்கூடாது. இந்த மல்லியை வளர விடக்கூடாது. இந்த மல்லிக்கு அடுத்து நாம் அடிக்கப்பட அடியில் மல்லி இதுக்கப்புறம் நம்ம பக்கமே வரக்கூடாது அப்படின்னு ராஜி என்ன பண்ணலான்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க.